புத்தளம் நகரம் கொழும்பிலிருந்து 136.6 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு மாகாணத்தில் அமைந்துள்ளது. நாட்டின் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய புத்தளம் மாவட்டம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஆட்சியில் உள்ள அரசால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் பிரதிகூலங்களை அடிக்கடி சந்தித்து வரும் ஒரு மாவட்டம் என்றால் பிழையாகாது. அண்மைய நிகழ்வாக கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை ஒரு உதாரணமாக நோக்கலாம். நாட்டின் பல மாவட்டங்களுக்கும் மின்சாரம் வழங்கக்கூடிய நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை இம்மாவட்டத்தில் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்ட நாள் முதல் பொதுமக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஆனால் அத்தனை மக்கள் போராட்டங்களும் தோல்வியடைந்து நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டது. தற்பொழுது குறித்த அனல் மின் நிலையத்திலிருந்து வரும் தூசி துணிக்கைகளால் மக்களுக்கு சுவாச நோய்கள் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விவசாயம் செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான துன்பங்களை தாம் 1960ஆம் ஆண்டு கால பகுதியில் புத்தளத்தில் அமைக்கப்பட்ட சீமேந்து தொழிற்சாலையாலும் அனுபவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது இவ்வாறு இருக்க, புத்தளம் மாவட்டத்தை மையப்படுத்திய அரசாங்கத்தினால் இன்னும் ஒரு பாரிய செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புத்தளம் நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வண்ணாத்தவில்லு பிரதேச சபைக்குட்பட்ட அருவக்காடு பகுதியில் சீமேந்து தயாரிப்பதற்கான சுண்ணாம்பு கற்கள் அகலும் குழிகளே இவை. இந்த குழிகளில் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற திண்ம கழிவுகளை இந்த பகுதியில் கொட்டுவதற்கான பாரிய செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த செயற்திட்டம் தொடர்பில் பலரும் பல்வேறான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பிலான உண்மைத்தன்மையை அறிவதற்காக டெய்லி சிலோன் குழுவினர் இந்த பகுதிக்கு விஜயம் செய்கின்றனர். கடலில் இருந்து ஏறக்குறைய 200 மீட்டருக்கிட்ட தான் இருக்குது இந்த கூடம் போட போகிற இடம். கலாவோயோட ஒரு பிரான்ச்சுக்கு லுணுவோயம், அந்த லுணுவோயம் இதுக்கு சைடால் போயிட்டு தான் கடலுக்குள்ள போகும். அப்போ எதிர்காலத்தில் அந்த கூடம் அவ்வளோத்தையும் போட்டு அவங்க என்னது தான் சீல் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு லீக் வந்தால் அந்த லிக்விட் நிச்சயமாக கடலுக்குள்ள தான் போயிடணும். இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா ஒரு நாளைக்கு 1200 டன் கொண்டு வர, ஒரு கோச்சில் 600 டன் வரும், 2 கோச்சில் வர நேரம் 1200 டன் வரும். அப்போ இந்த இதில் ஏதாவது ஒரு அப்செட் ஒன்று நடந்து லீக் ஆகும் பொழுது அந்த லெட்யூஸ் எல்லாம் இறங்க போகுது சிறுகடலுக்குள்ளே இறங்கி சிறுகடல் பாலாகுனா வார நஷ்டம் எங்களுக்கு தாங்க முடியாது. මේ තුලින් වෙන හානිය තමයි පළවෙනි එක තමයි ජලගෝලයේ විස ඇති වෙනවා. එතකොට ගඟේ වාඩියේ මිනිස්සු කලාවෙන් මැදට ගිහිල්ලා අර බත්තලෙන් ගිහිල්ලා ඔරුවෙන් ගිහිල්ලා වතුර අරගෙන වෙලා බොනවා. එතකොට මේකෙන් දැන් අපිට වතුර අප යන්න විශේෂයෙන්ම වනාතවිල්ලුවේ ඉඳලා බුන්දලම දක්වා ප්‍රදේශයට ජලය දෙන්න බොන වතුර දෙන්න දැන් සූදානම් වෙනවා. මේ කුණු ගෙනල්ලා දාලා මේ වලවල් වල වැහුවොත් අනාගතේ මේ පරිසරයට මේ ජලගෝලයට මේ විස යනවමයි. එහෙම ගියොත් මේ මිනිස්සු බොන්නේ විස බොන්නේ. புத்தளம் கல்பிட்டி பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்கள், உலமாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆலோசனை பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து ஒரே முடிவெடுத்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலான்னு சொல்லி போட்டு இப்போ வாலிபர்கள்லாம் நல்லா முயற்சி செய்து ஆயிரக்கணக்கான ஒப்பங்கள் எடுத்தாங்க. சர்வ மதத்தோடு சேர்ந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுத்து எல்லாரிடையும் அவங்களோட ஒப்பத்தினை வாங்கி பெரிய இது ஒன்று பெருசன் ஒன்று சரி கட்டி ஒரு மகஜர் ஒன்று செஞ்சு தான் அனுப்புனாங்க. எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் அனுமதிக்க போகிறது மாதிரி இல்லை மக்கள். இத்திட்டத்திற்கும் புத்தளம் மக்கள் தமது பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக புத்தளம் மக்கள் தெரிவித்துள்ளனர். நம்ம நல்லாட்சி அரசாங்கம் புத்தளத்துக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று செய்யறதுக்கு முன்னெடுத்திக்கிறாங்க. கொழும்புல உள்ள கூலத்தெல்லாம் அவ்வளோத்தையும் கொண்டு இங்கே தட்ட போகிறோம். ஜனாதிபதி அவர்களே, பிரதமர் அவர்களே, உங்கள் இருவருக்கும் நாம் செய்த நன்றி கடனுக்காக நீங்கள் புத்தள மக்களுக்கு செய்கின்ற பிரதி உபகாரமா இது. புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து மத மக்களும் ஒன்றாக சேர்ந்து பாரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை வருகின்ற 14ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை நிறுத்தும் அறிவித்தல் எமக்கு கிடைக்கும் வரை நாங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்ப்பு நிகழ்வுகளையும் செய்து கொண்டே இருப்போம்.